பாலோ தொகுதியில் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள சிங்கப்பூர் அல்லது ஜொஹூர் பாருவிற்கு வேலை தேடிச் சென்றாலும் பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் இங்கேயே வாழ்ந்து தங்களது வாழ்வாதாரத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு குல்வார்க பிரியாத்தின் பாலோ என்ற திட்டத்தின் மூலம் பாதுகாப்பு வழங்குவதில் முக்கிய கவனம் செலுத்துகிறார் அத்தொகுதியின் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளரான டாக்டர் ரூபன் ஆறுமுகம். கடந்த 3 ஆண்டுகளாக பாலோ தொகுதியில் சொந்த சிகிச்சையகம் நடத்தி வரும் டாக்டர் ரூபன் ஆறுமுகம் இங்குள்ள பிரச்சனைகளை அறிந்து ஜொஹூர் மாநில தேர்தலில் களமிறங்கியுள்ளார். குல்வார்க பிரியாத்தின் பாலோ என்ற திட்டத்தை தாம் தொடங்கிவிட்டாலும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றால் அதனை விரிவுபடுத்த முயற்சிக்கவிருப்பதாக ஜொஹூர் மாநில ஜாசிகாவின் செயற்குழு உறுப்பினருமான அவர் கூறினார். அவங்களோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அண்ட் தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு இங்கே இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா வர்க்கமாக நம்ம ஜாக பண்ணோம்ல. ஸோ நம்ம வர்க்க பிரியாத்தின் பாலோன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உண்டாக்கி வெளியில் வேலை செய்கிறாங்களே அவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ ஏதாச்சும் இஷ்யூ அண்ட் எவ்ரிதிங் நம்மளோட டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதனிடையே இத்தொகுதியில் சாலை போக்குவரத்துகள் அதிகமாக இருப்பதால் அவற்றிற்கு தீர்வு காணும் முயற்சிகளை மேற்கொள்ளவும் அவர் இலக்கு கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி சில பகுதிகளில் மக்கள் எதிர்நோக்கும் நீர் விநியோக பிரச்சனையிலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் டாக்டர் ரூபன் கூறினார். பாலோ டு குலுவாங் கனெக்ட் பண்ணுறது வந்து 2 ரோடு, பாலோ டு யோங்பெங் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ரோடு. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இங்கே. ஸோ நான் ஜெயிச்சு வந்தேன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்துட்டு போராடுவேன். அண்ட் மேக் ஷுர் லைட்டிங்லேருந்து ரோட் சேஃப்டிலேருந்து எல்லாமே வில் பி ரெடிலா ஆஃப்டர். ஏன்னா மக்கள் வந்துட்டு ராத்திரியில் ஏதாச்சும் எமர்ஜென்சினா வந்துட்டு அவங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் இல்லையா. ஸோ லைட் இல்லாமல் வெரி 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 டேஞ்சரஸ் இந்த ரோட்ஸ்லாம். மேலும் இங்கு இணைய வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அவர் தயார் நிலையில் இருக்கின்றார். மற்றொரு நிலவரத்தில் இத்தொகுதியில் 18 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர். கல்வி, விளையாட்டு, அரசாங்க துறையில் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உட்பட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு குரல் கொடுக்கவும் டாக்டர் ரூபன் தயாராக இருக்கின்றார். இப்போ இங்கே வந்துட்டு அப்பகான் பாலுவோட தமிழ் ஸ்கூல் வந்து பாடாங்கல்ல. ஸோ ஜெயிச்சு வந்தேன்னா கண்டிப்பாக அந்த பாடாங்க உதவி செய்யலாம். அண்ட் பாமோல் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 89 இயர்ஸ் ஸ்கூல். ஸோ அந்த நான் வந்து பழைய பாங்கும் நான் வந்து அண்ணா என்னை அரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சைனீஸ் ஸ்கூலில் தும்பாங்கில் இருக்காங்க. ஸோ நம்ம ஆத்தரிட்டிகிட்ட பேசியாச்சு. ஸோ ஜெயிச்ச கையோட இதுதான் பணியாக இருக்கும் கண்டிப்பாக. ஜொஹூர் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் டாக்டர் ரூபன் பிரணாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது தமது எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொண்டார். ஜொஹூர் மாநில தேர்தல் குறித்த அண்மைய தகவல்களை திரையில் காணும் அகப்பக்கத்தில் பெறலாம்.